ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பிக் பஜாரில் வாங்கின ஜாமான் என்னென்னு பார்த்தோன்னா டிமார்ட்டில் தான் 3 டைம் வாங்குவோம். எங்கள் வீட்டுக்கார் வந்து வா பிக் பஜாருக்கு ஒரு நாள் போகலான்னு சும்மா சாதாரணமாகத்தையும் போனோம். ஆனால் போய் பொருள்களை பார்க்கவுமே வாங்கிடலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் போய் வீட்டுக்கார் பணம் எடுத்துகிட்டு வந்துட்டு உள்ளே போய் நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம். சூப்பராக இருந்துச்சு. வாங்க அந்த தடவை எல்லாம் பார்த்துட்டு வீடெல்லாம் பாருங்கள் சூப்பர் நீட்டாக தொடச்சாச்சு. எல்லாமே தொடச்சி நல்லா நீட்டாக வச்சாச்சு. எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. இன்னும் மதியம் லஞ்ச் வந்து தட்டைப்பயிர் போட்டு சுரக்காய் போட்டு புளிக்குழம்பு வச்சு விட்டு ஏதோ ஒரு அப்பளம் முடிச்சு இல்லாட்டி வெண்டைக்காய் பொரியல் பண்ணால் வேலை முடிஞ்சிச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னென்ன வாங்கிட்டு வந்து பார்த்துலாம். முதல் வாட்டர் கேன் தான். இந்த வாட்டர் கேன் வந்து 14 ரூபா. 3 வாட்டர் கேன் எடுத்தாங்க. ஃப்ரிட்ஜில் தண்ணி ஊற்றி வச்சுக்கலான்னு 14 ரூபா அந்த வாட்டர் கேனு. அப்புறம் இது ஊறுகாய் டப்பா. ஊறுகாய் 1 கேஜி. இது வந்து 120 ரூபா. 1 கிலோ. சின்ன டப்பா எடுத்தால் 50 ரூபாண்டு. ஆனால் இது பரவாயில்ல. நமக்கு 1 கிலோ வந்து பூண்டு ஊறுகாய். இது 1 கிலோ வந்து 120 ரூபான்னு எடுத்தோம். இது வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். 1 கிலோ வந்து 250 ரூபா 1 கேஜி ஊறுகாய். ஆனால் 5 1 ஒரு ஆஃபர் போட்டிருந்ததுனால நான் ஒரு டப்பா எடுத்துட்டேன். அதனால ஒரு பாட்டில் வந்து 125 ரூபா. நமக்கு 120 ரூபான்னு போட்டாங்க. அதனால தான் நாங்கள் 1 எடுத்தோம். எங்கள் வீட்டுக்கார் 2 எடுக்கணும். நான் 1 போதும். அடுத்த டைம் வந்தால் ஒன்று எடுத்துக்கலாம்னு பார்த்தாச்சு. கொசு பற்றி வாங்கியிருக்கோம். ஒரு சுல் ஒரு பட்டியை வாங்கியாச்சு. இங்கே வந்து இது என்ன தம்பி 7 ஸ்ப்ரைட் 2.5 லிட்ரு அப்படித்தானே வாங்கியாச்சு. குளிக்கிற சோப்பு 4 வாங்கினோம். இப்போ சர்க்கரை வந்து 5 கிலோ. அங்கே பரவாயில்ல சர்க்கரை 5 கிலோ போட்டிருந்தாங்க. 235 ரூபா 5 கிலோ. மேரி கோல்டு பிஸ்கட்டு. இது வந்து டீ தூள் நான் 1/2 கிலோவே எடுத்துட்டு 170 ரூபா டீ தூள். சரி ஒவ்வொரு பிராண்டாக வாங்கி நம்மளும் குடிச்சு பார்ப்போம். இது நல்லா இருக்குண்டாங்க அதனால் வாங்கிட்டேன். மாசா வாங்கியிருக்கு ஒரு 2 லிட்டரு. இது வந்து சாம்பிராணி வீட்டுக்கு போகிற சாம்பிராணி 50 ரூபா. இது வந்து ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு. சரி ஒன்று செஞ்சு பார்க்கலாம். ஐஸ்கிரீம் மிக்ஸு. இது வரமிளகா வந்து 1/4 கிலோவே வாங்கிட்டேன் வரமிளகா. இது வந்து பாப்பா வந்து அந்த 5 ரூபா பாக்கெட்டு 3 ரூபா பாக்கெட்டு கடையில் ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு இருந்துச்சு. அது வேண்டாம் தங்கம் இந்த மாதிரி வாங்கி அவங்க அப்பா வந்து நான் வாங்கிட்டு மெயினாக போனது வந்து இது வாங்குறதுக்குதே அவங்க அப்பா வா போய் பார்த்துட்டு வாங்கிட்டு வரலான்னு கூட்டிகிட்டு போனார் ரசனா கலக்கிறதுக்கு. பிள்ளைங்களுக்கு அது மாதிரி வாங்கி கலந்து கொடுத்துட்டா சாப்பிட்டுக்குருவாங்க வா பார்க்க போகலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போனது. இதுக்காகத்தான் மேக்ஸிமம் போனார். ஆனால் போய் விலையெல்லாம் பார்த்தா சரி எல்லாம் உனக்கு என்னென்ன வேணுமோ அதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் சந்தோஷமாக நானே எல்லாமே எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வீட்டுக்கு. சரி நம்ம அடிக்கிற தடவை போய் எடுக்க வேண்டாம் அப்படின்ட்டு. இது வந்து திராட்சை. அது எதுக்கு வாங்கலாம்னு தெரியுமாம்மா அப்பா? அது வந்து நான் ஐஸ்கிரீம் செய்யலாமா? சரி இது கம்ப்யூட்டர் சாம்பிராணி. இது வந்து வெந்தயம் எடுத்தாச்சு. எல்லாமே விலை சொல்லலாம்னு பார்த்தேன். சரி டக்குன்னு எடுத்துடலாம். அப்பளம் நம்ம ஒரு நாளைக்கு அப்பளம் குழம்பு வச்சு காட்டு. இந்த அப்பளம் வந்து எங்கள் வீட்டில் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அதனால் எப்போ பார்த்தாலும் சந்தையிலையுமே இந்த அப்பளம் வாங்குவாங்க. அங்கேயும் போய் இந்த அப்பளம் அவருக்கு நமக்கு வந்து வட்டாப்பழம் தான் எடுப்பேன். அவங்க இந்த அப்பளம் தான் எப்பயுமே எடுப்பாங்க. எங்கள் வீட்டுக்காரு பவுட்ரு ஒன்று எடுத்தாச்சு. நமக்கு துணி துவைக்க ஏற்கனவே கொஞ்சம் பவுட்ரு இருக்குது. அன்றைக்கி வாங்கிட்டு வந்த டிமார்ட்டில் வாங்கிட்டு வந்தது இருக்குது. சரி சின்னதாக எடுத்துக்கலாம்னு வீடு துடைக்கிற நைசான் ஒன்று எடுத்தாச்சு. நைஸா வச்சிடலாம். ஒவ்வொன்றா வச்சுட்டு அப்புறம் எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து 2500 ரூபாய்க்கு பொருள் வாங்கினா 1 கிலோ சக்கரை ஃப்ரீ அங்கே போட்டிருந்தாங்க. அதனால் நாங்கள் 3000 ரூபாய்க்கு வாங்கினோம். 3500 ரூபாய்க்கு 3250 3500 ரூபாய்க்கு பில்லு போட்டோம். எங்களுக்கு வந்து 1 கிலோ சக்கரை கொடுத்தாங்க. அதனால் வாங்கிட்டார் எங்கள் வீட்டுக்காரு. இது வந்து பாப்கார்ன் வந்து பசங்களுக்கு சரி கொஞ்சம் எடுத்து. இது வந்து அப்பளம். பாப்கார்ன் வந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. சரி பொரிச்சு கொடுக்கலாம். நல்லா மழை வர நைட் நாங்கள் வந்தப்பையில நல்லா அப்போதான் தூரல் விழுந்துட்டுருச்சு ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வர்றப்ப. இது பாப்கார்னு ஏலக்காய். அப்புறம் காய்கறியெல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தோம். பிக் பாஸெல்லாம் அந்த வீடியோ உங்களுக்கு வரும் பாருங்கள். அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக அவங்க எடிட் பண்ணி கண்டிப்பாக போட்டுருவார் சீக்கிரம். பிக் பாஸில் எல்லா காய்கறிகளுமே கம்மி. வெள்ளரிக்காய் வாங்கினோம், வெங்காயம், உருளைக்கிழங்கு, எல்லாம் கொய்யாப்பழம் எல்லாமே நாங்கள் வாங்கியிருந்தோம். அதெல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இப்போ வந்து இது உளுந்து. ஏன்னா உளுந்து நான் டிமார்ட்டில் வாங்கினது கொஞ்சம் உளுந்து இருந்ததுனால உளுந்து கம்மியாக வாங்கினேன். அங்கே 139 ரூபா தான் போட்டிருந்தாங்க உளுந்து. அதனால தான் நான் வாங்கினேன். இது வந்து சீரக சம்பா குருணை 59 ரூபா போட்டிருந்தாங்க. என்னங்க 59 ரூபா போட்டிருந்ததுனால சீரக சம்பா குருணை வந்து 2 கேஜி எடுத்தாச்சு. இது
வந்து பாஸ்மதி பாஸ்மதி நீளமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். 79 ரூபா 1 கிலோ வந்து. சரி இதை எடுத்துக்க, சாம்பிளுக்கு எடுத்து பாரு நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. நல்லா நீளமாக இருந்ததுனால இது 1 கிலோ எடுத்துட்டேன் பாஸ்மதி. இது கம்பு சோளம் எடுத்தாச்சு. சுண்டல் எல்லாமே கம்மியாக எடுத்துருக்குறேன். ஏன்னா தெரியுமா, நாங்கள் டிமார்ட்டில் வர வாங்கிட்டு வந்தோமா, அதனால வந்து எல்லாமே நான் கம்மியாக எடுத்து கொஞ்சமாக எடுத்துக்க, அடுத்த டைம் வேணும்னா கொஞ்சம் நிறைய எடுத்துக்கலான்னு சொன்னாங்க. சரி நீ ஏன்னா வாங்கின ஜாமான் இருக்கிறதுனால அங்கே போனதுனால தம்பிக்கு காலேஜுக்கு போனோமா, பார்த்துட்டு அப்படியே பிக் பஜாருக்கு என்றைக்குமே நாங்கள் போனதில்லை. சரி ஒரு வீடியோ போட்டுடலாம் வாமா போகலாம் அப்படின்ட்டு போய் எடுத்துகிட்டு வந்துட்டேன். தட்டைப்பயிறு போட்டிருந்தாங்க 1 கிலோ வந்து 79 ரூபாயோ 75 ரூபாயோ போட்டிருந்தாங்க. கடலைப்பருப்பு, தாளிக்கிற கடலைப்பருப்பு. ரவை ப்ளூஸில் தான் எப்பயுமே எடுப்பேன். இந்த தடவை வந்து பாக்கெட்டில் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது என்னது இது கொள்ளு, இது தட்டைப்பயிறு, இது ஜீரகம், இது வந்து பட்டாணி. பட்டாணி பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். பட்டாணி வந்து வெள்ளை பட்டாணி வந்து 1 கிலோ 70 ரூபாயும், பச்சை பட்டாணி வந்து 1 கிலோ 179 ரூபான்னு போட்டிருந்தாங்க. ஆனால் நான் வெள்ளை பட்டாணி 1 கிலோவும் பச்சை பட்டாணி 1/4 கிலோவும் எடுத்துகிட்டு வந்தேன். கம்பு ஃப்ரெண்ட்ஸ், கம்பு கூழ் காய்ச்சிக்கலான்னு சும்மா 1 கிலோ மட்டும் எடுத்துக்க, அப்புறம் நான் வரும்போது முடிஞ்சுன்னா சொல்லி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டாங்க. அதனால் கம்பு 1 கிலோ எடுத்துட்டேன். வெல்லம் வந்து அங்கே கிலோ வந்து 67 ரூபா, 67 66 போட்டிருந்தாங்க. வெல்லம் 2 கிலோ வேணும் எடுத்துக்கலான்னு. சரி கம்மியாக எடுத்துக்கணும், வெல்லம் ஏற்கனவே இருக்குது 1 கிலோவுக்குமே. நம்ம ஏதாவது கச்சாயம் செய்யணும். பசங்களுக்கு வந்து கொஞ்சம் இனிப்பாக வீட்டில் இருக்கிறதுனால பிரியாவுக்கு லீவ் விட்டுருவாங்க. தம்பி காலேஜ் போகும்போது அவனுக்கு எல்லாமே செஞ்சு கொடுக்கணும். அதனால் அவனுக்கே வாங்கிட்டு வந்தாச்சு. அவனுக்கு இனிப்புனா ரொம்ப பிடிக்கும். பருப்பு சுண்டல், இது பச்சைப்பயிறு. மிளகு ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த ஜாமான் தான் வாங்கியிருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் காய்கறி இது வாங்கிட்டு வந்து மொத்தம் 3500 ரூபா பில்லு போட்டு வந்தாச்சு. 3200 சில்லற வந்துச்சு. ஆனால் விலையெல்லாம் பரவாயில்ல. சரி கூப்பிட்டு போனதுனால நமக்கு நல்லா வாய்ப்பு கிடைச்சா பெண்கள் விடவா செய்வோம், வாங்கிக்கிட்டா விடவா செய்வோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வாங்கிக்கிறோன்னே நானும் எனக்கு என்னென்ன வேணுமோ அத்தனை எடுத்துகிட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான். சூப்பராக எல்லாத்தையும் எடுத்து இன்னும் எல்லாமே அதை டப்பாயில் போட்டு வைக்கணும். போட்டு வச்சுட்டா வேலை முடிஞ்சிச்சு. இவ்வளோதான் நாங்கள் பிக் பஜாரில் எடுத்த ஜாமான் இவ்வளவுதான். சரி உங்கள்கிட்ட காமிச்சிடலான்னு நம்ம அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பிக் பஜாரில் இவ்வளோதான் வாங்கினோம். இந்த வட்டம் டிமார்ட் போகாமல் புதுசாக ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டாரு. நல்லா இருந்துச்சு. ஏற்கனவே நம்ம பழசு ஆரம்பத்தில் நம்ம வீடியோ போட்டிருப்போம் பிக் பஜார் வீடியோ. அந்த பிக் பஜாரில் இது வேற பிக் பஜார். சூப்பராக ஸ்மார்ட் பஜார் நல்லா இருந்துச்சு. போயிட்டு வந்தோம். திருப்பூருக்குள்ளே தான் இருக்குது. நல்லா இருந்துச்சு. பார்த்துட்டு எல்லாம் எடுத்துகிட்டு நல்ல மழை வரும்போது சரியான மழை ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்ததுமே நம்ம போட முடியல. அதனால் காலையில் வந்து இன்றைக்கி எல்லாமே பார்த்தீங்க. காலையில் நான் வெளியில் மழை பெஞ்சது. நம்ம இன்றைக்கி என்ன சாப்பிட்டோம், காலையில் தாளிச்சு சாப்பாடு, மாவாட்டினது, வீடு துடைச்சது, இன்றைக்கி எல்லா வீடியோவும் பார்த்தீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம யோகா சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். நீங்கள் உடனுக்குடனே பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு வேறு ஒரு டிஷ்ஷில் சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.